அருமையான பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த அதிகாலையிலே இந்த விசேஷ ஸ்தோத்திர ஜெபத்துக்கு நீர் எங்களை கொண்டு வந்து எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ராத்திரி 10 மணியிலிருந்து நடந்த ஜெபத்தை தொடர்ந்து நடத்தினீர். தெய்வ ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்தீர். ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவனாக ஜெயக்கொடியோடு எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிறதான ஜனங்களை அற்புதமாய் கொண்டு வந்தீர், பாதுகாத்து கொண்டு வந்தீர். எந்த ஆபத்து கஷ்டம் இல்லாதபடிக்கு நீர் கொண்டு வந்தீர். இன்னும் வர வேண்டிய சீக்கிரமாக ஆபத்துகள் எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாதபடிக்கு வந்து சேர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தின் துவக்கம் முதலே உம்முடைய சமூகம் உம்முடைய காவல் இருக்கும்படியாக எல்லா பகுதிகளையும் ஆவிக்குள்ளாக்கி தரும்படியாக விசேஷமாக பாஸ்டருக்கும் கிருபை தந்து இதை நடத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே சர்வ வல்லமுள்ளவராக இறங்கி அசைவாடி கொண்டிருக்கபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தூதர்கள் சேனையை 1000 10,000 இந்த காம்பவுண்டிலே அப்படியே வந்து இறங்கி இருக்கிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிறதான ஜனங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய நிலவரங்களை அறிந்த தேவன் ஆவிக்குரிய சரீர நன்மைகளை பெற்று நிறைவான ஆசீர்வாதத்தோடு திரும்பி போக உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய சமூகம் காவல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உங்க கையில் இருக்கிற பாட்டுத்தாள்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆவியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆவியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை அல்லேலூயா துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். உங்களுடைய பாட்டுத்தாளோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்ததாக இயேசுவே என் நேசரே என்ற ஒரு கோரஸ், 2வது கோரஸ். இயேசுவே
மகிமை பொருந்தினவராக நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அவருடைய பிரகாசத்தினாலே இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய முகங்களும் பிரகாசமாய் இருப்பதை நான் காண்கிறேன். என் பிள்ளைகளே, உங்கள் அந்தகாரத்தை நீக்கவும், உங்களுடைய வேதனையிலிருந்து உங்களை விடுவிக்கவும், உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை தரவும் இதோ நான் சகல அதிகாரத்தோடு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Heavenly Father, we praise you and thank you for this wonderful day that has really brought us in the presence of the Lord to rejoice, Lord, in this early morning. It's really a wonderful thing, Lord God, for thou, the Lord, has given wonderful life, wonderful strength, wonderful health, so that we might magnify the name in this early morning, Lord God. And we thank thee, Lord, thou must strengthen us more and more. We had to think about all thine benefits, all the things, whatever thou, the Lord, could do on our part, and we had to think about it with all meditation, with all realization in this morning. We had to praise thee, Lord God. Give us the strength to everybody. Let thy name be glorified in our midst, Lord. And we commit ourselves into the mighty hand. In Jesus' precious name we pray. Amen. ஆண்டவராகிய தேவனை அதிகாலையிலே துதிக்கும்படி நாம் எல்லாரும் ஆவலோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். And even in this early morning, with all desire, with all longing, to praise and magnify our God. கர்த்தர் நம்முடைய வாஞ்சையை அறிந்து, தாகத்தை அறிந்து, எல்லா தடைகளையும் நீக்கி நம் யாவரையும் இந்த இடத்திலே தக்க நேரத்திலே கொண்டு வந்தார். And God heard, understood about our desire, about our thirst, removed all the hindrances and obstacles and brought us in this place at the right time. அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனம். And He is our God and we are His people. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வாக்குத்தத்தம் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்குத்தத்தம். And the promise of God that when you seek early, that you shall be found, that is known to everyone. கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படி கர்த்தர் நம்மை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்தபடினால் எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்வோமாக. நாம் கர்த்தரை துதிக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். And God has kept us alive only to praise Him. துதியிலே பலன் இருக்கிறது. And there is a great strength in the praise. நம் தேவனை துதிப்போம் வாருங்கள் என்றுதான் நாம் அனைவரையும் அழைத்திருக்கிறோம். And we have invited everyone, come and let us praise our God. துதியினாலே ஜெயம் கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். Our faith is by praise we will able to find triumph and victory. துதியினாலே ஜெயம் கிடைக்குமா?
Will you get able to get triumph because of praise? ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. துதியினாலே ஜெயம் கிடைப்பது நிச்சயம். And through the praise we will get the triumph, that is a sure thing. அந்த விசுவாசத்தோடு தான் நாம் இந்த இடத்திலே கூடி இருக்கிறோம். Well, with that faith we all gathered here. கர்த்தர் நம் இருதயங்களை அறிகிறவராக நம்முடைய மத்தியில் இருக்கிறார். The Lord God who had known our hearts is seen in our midst. மிகவும் பிரகாசமான மகிமையான ஒருவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். And I have seen a bright God, a person moving in our midst. இங்க இருக்கிற எல்லா வெளிச்சத்தை விட லைட்ஸை விட அவர் பிரகாசமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தினாலே உங்களுடைய முகமெல்லாம் பிரகாசமா இருப்பதை கண்டேன். I could see as he was brighter than all these lights. I could see all the faces being enlightened by that brightness. நிச்சயமாக கர்த்தர் உங்களை பிரகாசிப்பித்து இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். And certainly God will enlighten you and send you from this place. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people will never be put to shame. அந்த வாக்குத்தத்தம் உண்மையுள்ளதாக இருக்கிறது. Promise is true and faithful. இப்பொழுது நான் வேதத்திலிருந்து சில வாக்குத்தத்த வசனங்களை உங்களுக்கு எடுத்து அதை மேற்கோள் காட்டி உங்களோடு நான் பேசுவேன். சில விளக்கங்கள் சொல்லுவேன். அதன் பிறகு நாம் எல்லாரும் அதை அடிப்படையாக வைத்து விசுவாசத்தோடு துதிக்க வேண்டும். And I will quote the promises of God from the scripture. I will certain things and explain it, and with that you must praise and magnify the Lord. நான் சொல்லுகிற வசனத்தை அப்படியே நீங்கள் விசுவாசித்து அது நிறைவேறும் என்று சொல்லி துதிக்க வேண்டும். And whatever the word of God say, you must exactly believe that it will fulfill in our life, and you must praise him. வானமும் பூமியும் மாறினாலும் நான் வாசிக்கிற வசனங்கள் மாறவே மாறாது. And even the heaven and the earth may pass away, whatever the word of God we read will never pass away. அந்த வசனத்தை நாம் அப்படியே விசுவாசித்தால் அது அப்படியே நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும். And if you believe exactly, that will fulfill in our life exactly. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. முதலாவதாக அவரே துதிக்கு பாத்திரராகிய அவரை துதிப்பதினாலே நமக்கு சத்துருக்கள் மேல் ஜெயம் கிடைக்கிறது என்ற ஒரு வசனத்தை உங்கள் முன்னே வைக்கிறேன். And I want to praise the word of God, that he is the worthy of praise. When you praise that God, we will get a triumph and victory over enemies. 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். And Psalm 18:3 the psalmist says, துதிக்கு பாத்திரராகிய தேவனை நான் துதிக்கிறபடியினால் வேண்டிக் கொள்கிறபடியினால் நான் சத்துருக்களை ஜெயிப்பேன் என்று சொல்லுகிறான். And here he says, the Lord who is worthy to be praised, and when I praise him I will be saved from mine enemies. உங்களுக்கு எதிராக எந்த சத்துருக்கள் இருந்தாலும் எந்த வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் போராடினாலும் துதிக்கு பாத்திரராகிய தேவனை நீங்கள் துதிப்பதால் அந்த சத்துருக்களின் இடத்திலிருந்து உங்களுக்கு ஜெயம் ஆச்சரியமாய் கிடைக்கும். As you have enemies, and the Lord God who is worthy to be praised, when you praise him you will get deliverance and triumph over the enemies. 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். Psalm 18 verse 3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். I will call upon the Lord who is worthy to be praised, so shall I be saved from mine enemies. நம் தேவன் துதிக்கு பாத்திரர். Our God is worthy to be praised. சகல ஜனங்களும் சகல பாஷைக்காரரும் அவரை துதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். And his will, now all the people, all the nation, all the language, they must praise him. அவருக்கு தேசாபிமானமோ பாஷாபிமானமோ இல்லை. And he had no difference of nationality, no difference of languages. இங்கிலீஷ்லே அவரை God என்று சொல்லுகிறார்கள். And in English they call him as God. தமிழிலே அவருக்கு கடவுள் என்று சொல்லுகிறார்கள். In Tamil they call him as a கடவுள். மலையாளத்திலே அவரை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். Malayalam they call it as a deivam. தெலுங்கிலே அவரை தேவுடு என்று சொல்லுகிறார்கள். In Telugu they say as a devudu. கன்னட பாஷையிலே அவரை தேவரு என்று சொல்லுகிறார்கள். In Kannada language they call him as a devudu. துளு பாஷையிலே அவரை தேவர் என்று சொல்லுகிறார்கள். In Tulu language they call him as a devan. ஹிந்தி பாஷையிலே பரமேஸ்வர். In the Hindi language you call the Parameshwar. சமஸ்கிருதத்திலே தேவன். In the Sanskrit he is Devan. எபிரேய பாஷையிலே எலோஹிம். In Hebrew language Elohim. கிரேக்க பாஷையிலே தியோஸ். In the Greek language Theos. அரபி பாஷையிலே அல்லாஹ். In Arabic language Allah. சகல ஜனங்களுக்கும் அவர் தேவன். And he is God to all the people. எல்லா பாஷைக்காரர்களும் அவரை துதிக்க வேண்டும். And all the people of language must praise him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவரை துதிக்காவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? If you never pray that God, what will happen here now? சத்துரு நம்மை மேற்கொண்டு விடுவான். The devil will overpower us.
சத்துரு என்று சொல்லும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். And when God said about enemy, what God had persuaded, I want to share to you. சத்துரு என்று சொல்வது நமக்குள்ளே முதலாவது எழும்புகிற பெருமை ஆகும். What is the enemy within ourselves? The pride that is arising out of us. தேவனை துதிக்காத மனிதனுக்குள்ளே பெருமை என்கிற சத்துரு எழும்புவான். The people who ever never praise God, the pride, that enemy primarily will rise from his heart. அப்படித்தான் தேவனை துதிக்காமல் பெருமையினாலே பைத்தியக்காரனாய் மாறினான் நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா. The man who never praised God, as he never praised God because of the pride, that Nebuchadnezzar became a madman. அவன் பைத்தியக்காரனாய் மாறினான். And he turned to be like an insane mad. அவன் மாட்டை போல் மாறினான், மிருகத்தை போல் மாறினான். And he turned to be like an animal. ஆனால் ரோமர்கள் நிருபத்திலே அந்த பைத்தியக்காரர்கள் யார் என்று தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். Even Apostle Paul is writing very clearly in the Romans, who are those insane. நாம் தேவனை துதிக்காவிட்டால் நாம் பைத்தியக்காரராகி, ஞானிகள் என்றாலும் நாம் பைத்தியக்காரராகி, மூன்று விதமான சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வார்களாம். If we never praise God, we will be made as a man, even though we were wise, and three kinds of enemies will overpower us. நீங்கள் ரோமர்கள் நிருபத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அந்த நேபுகாத்நேச்சரை போல பைத்தியக்காரராகி, மூன்று விதமான சத்துருக்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமான சத்துருக்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அசுத்தம், இரண்டாவது இழிவான இச்சைகள், மூன்றாவது கேடான சிந்தைகள். இப்படி பல சத்துருக்கள் வந்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விடுவார்களாம். The first is the filth and the lust, even the evil imagination. All the three enemies will come in a man, and it will make him to be corrupted. நேபுகாத்நேச்சர் பெருமையினால் பைத்தியக்காரனாய் மாறினான். And Nebuchadnezzar, because of the pride, he became a madman. இன்றைக்கு பெருமையினால் தேவனை துதிக்காமல் அசுத்தமாயும் இழிவான இச்சைக்கு அடிமையாயும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். Even today there are thousands of people who never praise God, how they had given to filth and all the lusts. சிந்தையில் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். And even in the mind they have no victory. இந்த அதிகாலையிலே கர்த்தர் ஒரு சவால் உங்களுக்கு சொல்லுகிறார். And even in this early morning God is giving a challenge. கர்த்தரை துதித்து பாருங்கள். Just you try and praise God. துதிக்கு பாத்திரராகி அவரை துதித்து பாருங்கள். You praise the Lord who is worthy of praises. உங்களுடைய கேடான சிந்தை மாறும். And all your evil imagination will go away. அசுத்தமும் இழிவான இச்சை ரோகங்களும் மாறும். And all the filth and the lust will go away. நீங்கள் பைத்தியக்காரர்களாக மாட்டீர்கள். You will never be turned to be like a madman. நேபுகாத்நேச்சருக்கு புத்தி வந்தபோது While that Nebuchadnezzar had his அவன் அவரை துதிக்க தொடங்கினான். he started praising and exalting the Lord. அதனால் அவனுக்கு 4 காரியங்கள் கிடைத்தது. And that's why he was able to get 4 things. அவன் மேன்மை அடைந்தானாம். And he was able to get the excellence. அவனுக்கு முகக்கலை உண்டாயிற்றாம். And he had a brightness of face. யாருக்காகலும் அழகு வேண்டுமா? ஆண்டவரை துதித்து பாருங்கள், முகக்கலை உண்டாகும் என்று வாசிக்கிறோம். And if you want a brightness of face, you try and praise your God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அது மட்டுமல்ல, அவனை கைவிட்டவர்கள், அவனை வெறுத்தவர்கள் எல்லாரும் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். And whoever abandoned and whoever hated him all came to him. இந்த தேவனை இன்றைக்கு நீ துதித்து பார். உன்னை வெறுத்தவர்கள், உன்னை கைவிட்டவர்கள் அனைவரும் திரும்ப உன்னிடத்தில் வருவார்கள். If you praise God, and whoever hated you, whoever abandoned you, all will come to you. அது மட்டுமல்ல, அவனுக்கு ராஜ்யமும் கிடைத்தது. Not only that, he was able to get back his kingdom. நாம் எல்லாரும் தேவனை துதிப்போமாக. Let's all praise our God. துதிக்கும் போது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய முழங்கால் நின்று துதியுங்கள். And while you praise God, I want to tell you, please stand on it. முழு பலத்தோடு துதியுங்கள். And with all the strength, you praise that God. துதிக்கு பாத்திரராகிய தேவனை நான் துதிப்போம். Let's praise the Lord who is worthy to be praised. அப்பொழுது சகல சத்துருக்களில் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். And the Lord God will deliver us from all kinds of enemies. நீ இழந்து போன மேன்மை உனக்கு கிடைக்கும். Whatever the excellence you lost, you are going to get back. உன்னுடைய முகக்கலை உனக்கு உண்டாகும். And you will get back the brightness of your face. உன்னை வெறுத்தவர்கள் எல்லாரும் உன்னை தேடி வருவார்கள். Whoever hated, they will come in search of you. இழந்து போன ராஜ்யமும் உனக்கு கிடைக்கும். Even the lost kingdom, you are going to get it back. துதிக்கு பாத்திரராகிய தேவனை துதிப்போமாக. Let's praise God, the worthy of praises. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Well, let's lift up our voice and praise our God. அவரே துதிக்கு பாத்திரர். And He is worthy to be praised. அவரே
ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 Even recently, சமீபத்தில் நான் ஒரு சாட்சியை வாசித்தேன். I read about in a testimony. மிகவும் அந்த சாட்சி என்னை தொட்டது. And that testimony had really touched my heart very much. உட்காருங்கள், நான் துதிக்க சொல்லும்போது நீங்கள் முழங்கால் என்றால் போதும். When I ask you to praise, it's better you stand on your knees. அந்த சாட்சி என்னை அதிகமாக தொட்டது. That testimony really touched my heart. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். And there was an advocate who was an atheist who was saying that there was no God. அவர் எப்போதும் சொல்வது கடவுள் எங்குமே இல்லை என்று. And usually what he used to say, God is not elsewhere. அவருடைய கேட்ல God is nowhere என்று எழுதி போட்டாராம். And he had written as God is nowhere. ஒரு போர்டு. It was like a board. அவருடைய கேட்டை தாண்டி போகிறதான ஆட்கள் எல்லாரும் அவர் எழுதி போட்டிருக்கிற அந்த கடவுள் எங்குமே இல்லை என்கிற போர்டை வாசித்து கொண்டு போவார்கள். And whoever crosses his gate, they will read that board. It is written that God is nowhere. அவருக்கு ஒரு சின்ன மகள் இருந்தாள். And that person had a little daughter. இந்த மகள் என்ன செய்தாள் தெரியுமா? அவங்க அப்பா எழுதிக்கிறது போல அந்த போர்டு போல தான் ஒரு போர்டு எழுத விரும்பினாள். And as she was a little daughter, as her father written that board, she wanted to write in that same manner. இந்த சின்ன பிள்ளைகள் வந்து பெரியவங்க செய்யறது போல செய்வாங்களே. As you know, their little children will imitate their elders. அவளுக்கு எழுதுறதான gift இருக்கிறது. And she had a good talent of writing well. அவள் ஒரு பெரிய பேப்பர் எடுத்து And she took a big paper. அந்த போர்டுல எழுதிக்கிற போல எழுதினாள். And she wrote it what it was found on the board. God is nowhere ன்னு எழுதுக்கு பதிலாக அந்த W க்கு H க்கு இடையில ஒரு கேப் விட்டு எழுதணும். இப்போ எப்படி வரும் சொல்லுங்க? God is now here. அந்த பேப்பரை அந்த போர்டு கீழே தொங்க விட்டாள் அந்த பிள்ளை. And that girl having the God is here, with that she made her hanging before her gate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இவருடைய friend ஒரு ஆள் இவரை பார்க்கும்படி வந்தார். One friend came to see that person. ரெண்டு போர்டையும் வாசித்து பார்த்தார். And he saw and read the two boards. அவர் சொன்னார், உங்க கேட்ல ரெண்டு போர்டு தொங்குது. I found the two boards are hanging in a gate. அதுல மேலே எழுதி இருக்கிறது சரியில்லை, கீழே எழுதி இருக்கிறது சரி என்று சொன்னார். What is written in the first one is not right, the second one is right. தன்னுடைய மகள் எழுதி போட்டதை இவர் கவனிக்கவே இல்லை. That what's written by the daughter, he never noticed that. ஓடி போய் பார்த்தால் மகள் என்ன எழுதி இருக்கிறார்? God is now here. கர்த்தர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். And what it is written by the daughter, God is now here. என்ன நடந்தது தெரியுமா? அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். What happened, and that's what I come to say. அந்த தகப்பன் ஏத்திஸ்ட் தேவன் இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்ற விசுவாசம் உடையவராய் மாறினார். That atheist turned to me that God is here. He had that belief and faith. சத்தியத்தை யார் மறுக்க முடியும்? Who can deny the faith? நீ தேடி வந்தாயே, இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தாயே, அவர் இங்கே இருக்கிறார். You have come and traveling along a distance, God is here. அப்படி விசுவாசத்தோடு கர்த்தரை ஒரு முறை கூட துதிப்போமாக. With that faith, once let's all praise Him. ஒரு முறை கூட துதியுங்கள். Once let's all praise Him. ஹalleluya. அவர் இங்கே இருக்கிறார்.
இயேசுவே ஆண்டவர், இயேசுவே அடுத்ததாக nextly, பலவிதமான கவலைகளோடு இருக்கிறவர்களுக்கு அந்த கவலையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் என்ற ஒரு வசனத்தை தருகிறேன். now I want to give a word of God and the people who ever found in the midst of worries. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் மத்தியிலும் கூட பலவிதமான கவலைகளோடு ஜீவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Even in the midst of the people who have known God, they are living with a lot of worries. நீங்களும் கூட எத்தனையோ பேர் இந்த இடத்திலே பல கவலைகளோடு வந்திருக்கிறீர்கள். Even today you might have come inside the place with a lot of worries. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தருகிறேன். Now I want to give a word of God, the promise of God which is known to everybody. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The first Peter chapter 5 verse 7. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். First Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், as he careth for you, உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your care upon him. நான் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். But I want to tell one incident. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்த சமயத்திலே ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். It was the thing that happened during the Second World War. அநேக சிறு பிள்ளைகள் ஆகாரம் கிடைக்காமல் பட்டினியால் வாடினார்கள். Some the lack of food, many children perish, or many are withered and suffer the lack of food. அப்பொழுது இந்த நேச நாடுகளின் துருப்புகள், அலைட் ஃபோர்சஸ் சொல்லுவாங்க, நேச நாடுகளின் துருப்புகள் இந்த பிள்ளைகள் கவனிப்பதற்காக ஒரு முகாம் அமைத்து அனைத்து பிள்ளைகளையும் அந்த முகாமிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். Even the alliance force, they made a decision to keep all the children who are suffering the lack of food, to keep in that place and preserve them. அதுபோல ஒரு முகாம் அமைத்து எல்லா பிள்ளைகளையும் அந்த முகாமிலே கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து பாதுகாத்தார்கள். And they made the camp and brought all the children to that camp and given a sufficient food to all those children. பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் கிடைத்தது, நல்ல பாதுகாவல். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? Children had a good food and they had a good God, but what had happened really there, you know? ராத்திரியிலே பிள்ளைகளுக்கு தூக்கம் வரவில்லையா? During the night time, children, they did not have a good sleep. பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு திகில் வந்து பிள்ளைகள் தூங்குறதில்லை. And children all of a sudden in the middle of the night they had a panic and they had no sleep at all. என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. And they couldn't discover what was the mistake. கடைசியிலே ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார். And finally one psychiatrist told in this way. இந்த பிள்ளைகளை சரியாக பரிசோதித்து பார்த்து ஒரு மனோதத்துவ நிபுணர் சொன்னார். And one psychiatrist examined thoroughly and told about these things in this way. இந்த பிள்ளைகளுக்கு வழக்கமாக நீங்கள் ஆகாரம் கொடுங்கள். You give the food as usually as you give. அவர்கள் படுக்க போகும்போது கையில ஒவ்வொரு ரொட்டி கொடுங்க. While they go to bed, while they go for sleep, give bread in their hand. அப்படியே இவர்கள் செய்தார்கள். எல்லா பிள்ளைகளும் தூங்க போகும்போது அவங்க கையில ஒரு ரொட்டி கொடுப்பாங்க. அந்த ரொட்டியை கையில பிடிச்சிட்டே இந்த பிள்ளைகள் தூங்குனாங்க. And whenever they go to bed, he had given a bread, they will hold the bread in their hand, with that they will be sleeping. ரொட்டியை கையில பிடிச்சிட்டு தூங்கின போது அந்த ராத்திரி திகில் இல்லை, பிள்ளைகள் பயப்படவில்லை, சரியாய் தூங்கினார்கள். When they were holding that bread in their hand, all through the night they had a good sleep, no panic, nothing happened. அப்பொழுதுதான் அந்த மனோதத்துவ நிபுணர் சொன்னார், And then one of the psychiatrist told, பிள்ளைகளுக்கு இந்த முகாமிலே நீங்கள் சாப்பாடு கொடுத்தாலும், even though in the camp you provide food for those children, சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் பட்டினியால் வாடினார்கள் பாருங்கள், அந்த நாட்களிலே அவர்களுடைய மனதிலே அந்த உணவை குறித்த இந்த உணர்வு அது இன்னும் அப்படியே இருக்கிறபடியால் தான் ராத்திரியிலே அவர்கள் அந்த ஆகாரம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் எழும்புகிறார்கள். As they were suffering lack of food for certain days, that is found in the depth of the heart. That's why in the middle of the night they are awakened, thinking whether they would get the food or not. கையில ரொட்டி கொடுத்த உடனே அந்த ரொட்டி கையில இருக்க நிச்சயம் தூக்கம் வந்து விடுகிறது. And they had a bread in their hand, they are sure about the food and they had good sleep. உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைங்க, கையில ஒரு ரொட்டி கொடுத்துறாரு. You just cast all your cares upon
and he will provide a bread in a hand. நீங்கள் எந்த காரணத்திற்காக கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தின் மேல் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். Whatever the thing that you worry, and this God is omnipresent and he is having all power over that. அவரை துதிப்போமா? Shall we all praise him? இந்த துதியோடு உங்களுடைய கவலை பாரங்கள் நீங்கி நீங்கள் இந்த இடத்திலிருந்து போவீர்கள். And while you praise, all your worries will go, and without worries and cares he will leave. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் The Lord God who careth for you. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து இப்பொழுது கர்த்தரை துதிப்போமாக. Just to keep everything upon the Lord, without you praise your God. விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிப்போம். With the praise you praise your Lord. கலக்கங்கள் நீங்கும். All your trouble will leave. பயங்கள் நீங்கும். All fear will leave. துக்கங்கள் நீங்கும். All sorrow will leave. உங்களுடைய இதயத்தில் இருக்கிற கவலை பாரம் இப்பொழுது துதிக்கும்போது துறந்து போகும். All that worry, trouble in our mind, while you praise, everything will roll away. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்கும் போதே உங்களுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார். When you praise, right now, from your sickness, the Lord God is giving deliverance. அநேகருடைய சரீரத்தில் பயங்கரமான வியாதி நிமித்தமாக அதிகமாய் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். And because as you have some kind of sickness in the body, you are worried very much. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், As the Lord God who careth for you, அவர் உங்களை குணமாக்குகிறவரானபடியால், as the Lord who is able to heal you, உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். cast all your cares upon him, உங்களுடைய கைகளை தட்டி குதிங்கள். வியாதியிலிருந்து சௌக்கியம். and just lift the hand and have a deliverance. ஆமென். உன்னுடைய வியாதியை பற்றி நீ கவலைப்படாதே. Hereafter, don't think and worry about your sickness. எல்லா கவலைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருகிறார். அதுபோல வியாதியிலிருந்தும் உங்களுக்கு இப்பொழுது சுகம் தருகிறார். திரும்பவும் உங்களுடைய கைகளை தட்டி அவரை விசுவாசத்தோடு ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னில் அடங்கா நன்மை செய்தவர், என்னை மறவாதவர் நீரே. 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 என்னில் அடங்கா
கவலை என்பது ஒரு பரிசுத்தவானை கூட வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு தீய சக்தி என்று சொல்லுவேன். Worries, even he may be a saint, it is having the power and capacity to toss him. கவலை என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் குறைந்து போகும்படி நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு தீய சக்தி என்று சொல்லுவேன். And I could say the worry is that we might lose our spiritual life. He's having a power to toss us. நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் செய்வார். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? Your God is with you. Why you worry about anything? எண்ணிலடங்கா நன்மை செய்தவர் அடுத்ததாக nextly அவர் நம்மை இரட்சிக்கிறவர், and he is able to save us, அவர் மூலமாக நமக்கு இரட்சிப்பு நிச்சயம். and through him we have a salvation that is certain. இங்கே யாராகிலும் இரட்சிக்கப்படாதவர்கள், பாவத்தினின்று விடுதலை அடையாதவர்கள் இங்கே இருந்தால் உங்களுக்காக, if anybody are not attained salvation, not delivered from sin, only for your sake. அதே சமயத்தில் இந்த மதுரை பட்டணத்திற்காக கூட, At the same time, even for the city of Madurai. இப்பொழுது இன்று நாம் இந்த இடத்திலே துதிக்கிற இந்த துதியின் சத்தம் முழு பட்டணத்திலும் காற்றலையிலே போய் இந்த பட்டணத்தில் உள்ள அனைவரையும் இரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற விசுவாசத்தோடு நாம் துதிக்க போகிறோம். Now we are going to praise, and all that to praises like a waves, we're going to reach all the corners of this city of Madurai and bring them unto the salvation. ஒரு வசனம் தருகிறேன். You want to give a verse to you? யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். And John the Gospel, third chapter, verse 14 and 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, that whosoever believeth in him should not perish but have eternal life. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். And whosoever believeth in him should not perish but have eternal life. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். And whosoever believeth in him should not perish but have eternal life. இந்த வசனம் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை இரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வந்த வசனம். Even the lakhs of people in the world, how these words are able to bring in the way of salvation. இன்றைக்கு மனிதர்கள் மதுபானத்தினால் கெட்டு போகிறார்கள். Even today many are seduced or spoiled by alcoholism. மாயையை நம்பி கெட்டு போகிறார்கள். And they trust in the vanities and they are spoiled. சினிமாவினால் கெட்டு போகிறார்கள். And because of cinema they are spoiled. சிற்றின்பங்களினால் கெட்டு போகிறார்கள். And because of the pleasures of the world they are being spoiled. விபசார பாவத்தால் கெட்டு போகிறார்கள். And because of debauchery and adultery they are being seduced. வீடியோ டிவியினால் கெட்டு போகிறார்கள். By video, by television they are being seduced. வீடியோயும் டிவியும் இன்றைக்கு அநேகரை கேட்டின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறது. Even video and also television make everyone to go in the way of perdition. தீய நண்பர்களால் கெட்டு போகிறார்கள். Only by a bad companion they are seduced. தீய பழக்க வழக்கங்களால் கெட்டு போகிறார்கள். By all malpractices they are spoiled. பண ஆசையினால் கெட்டு போகிறார்கள். By the greedy of money they are being spoiled. பில்லி சூனிய கட்டுகளினாலே கெட்டு போகிறார்கள். By the bonds of the witchcraft all been seduced. ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். But whosoever believeth will never perish but have eternal life. நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். But I want to tell about a testimony. மரண தருவாயிலே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு ராணுவ வீரன்
அவனை சந்திக்கும்படி ஒரு தேவனுடைய மனுஷன் போனார். Military man who was with the sick, was admitted. One man of God went there to see him. அவனை போய் பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். And he went and asked him what he should do for him. அவன் மரண தருவாயில் இருக்கிறான். But he was even unto death. பேசுவதற்கு கூட சரியாய் பேச கூட முடியவில்லை. And even in the matter of speech he was not able to talk well. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, while he asked him what he should do for him, help me to die, நான் சாவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னான். And he told him, help me to die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அப்பொழுது அந்த ராணுவ வீரனுக்கு வாசிக்கப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். Only for that military man, this verse is the verse which was read for him. தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். And whoever that believe him not to perish but have eternal life. இந்த வசனத்தை எடுத்து அந்த தேவனுடைய மனுஷன் அவருக்கு வாசித்து காண்பித்தார். The man of God took this portion of the scripture and the word of God and read this portion to him. அப்பொழுது அந்த ராணுவ வீரன் எனக்கு ஒரு முறை கூட வாசியுங்கள் என்று சொன்னான். Even that military man, please once again read it back. அவர் திரும்ப வாசித்தார். And again that man of God read it. அதன் பிறகு அவரை இந்த வார்த்தை சொல்லும்படி சொன்னார். And he asked him to repeat the same verse. அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். And whosoever believe him not to perish but have everlasting eternal life. பயங்கர வேதனையோடு இருந்த மனுஷன் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று அவன் அப்படியே சொல்லி அப்படியே தூங்கி விட்டான். The man, he was telling that verse repeatedly, that not to perish but have eternal life. With that he slept. உடனே இந்த தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு போய் விட்டார். Then this man of God, he went back to his house. அடுத்த நாள் காலையிலே இவரை பார்க்கும்படி வந்தார். And the next early morning he came to see this person. வந்தால் அவருடைய படுக்கையில் அவர் இல்லை. While he came, he couldn't see him on his bed. அந்த வார்டுடைய அட்டெண்டரை கேட்டார். And he went to that warder of that attender. அவர் எங்கே என்று கேட்டார். Where is that? Where was that man? அவர் சொன்னார் அவர் காலையில மரித்து போனார். And that man early morning he died. மரிக்கும்போது ஏதாவது சொன்னாரா என்று கேட்டார். While he died, did he say anything? அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அப்படியே கண்களை மூடினார் என்று அவன் சொன்னான். Whosoever believeth should not perish but have eternal life. He was telling and telling. Finally he closed his eyes. பாவத்தில் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையே, person whoever living under sin, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நீ மறவாதே. don't forget that you are a child of God. அவர்தான் உன்னுடைய தகப்பன். And he is your father. நீ அவருடைய பிள்ளையாக இருந்து நீ பாவத்தில் ஜீவிக்கிறாய். And as you are the children of that father, you are living under sin. அவரை விசுவாசித்தால் உனக்கு இரட்சிப்பு உண்டு. If you believe, you have a salvation. நீ கெட்டு போக மாட்டாய். You will never perish. இங்கே இருக்கிறவர்களுக்கும் இந்த மதுரை பட்டணத்துக்காகவும், even all the people wherever and all the people found in the city of Madurai. மதுரை பட்டணத்திலே இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் யார் இருக்கிறார்களோ இந்த ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலமாக அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும். Whoever in the city of Madurai who are not attained salvation, by these praises they must attain salvation. அந்த ஆத்தும பாரத்தோடு விட கர்த்தரை துதிப்போமாக. The burden of soul that praise in God. ஆமென். துதிக்கும்போது முழங்கால் நின்று துதியுங்கள். While the praise is stand and it is a praise. உங்களுடைய சத்தம் உயரட்டும். Let your voice be lifted up. முழு மதுரை பட்டணத்திற்கு இந்த சத்தம் போகட்டும். Let these words go through that whole of the city of Madurai. மனமானத்தால் செத்து போகிறவர்கள், And the people who are by liquor, மாயினால் செத்து போகிறவர்கள், by vanity who are being spoiled, சினிமாவினால் செத்து போகிறவர்கள், by cinema who are being seduced, டிவியினால் வீடியோவினால் செத்து போகிறவர்கள், by television cinema who are being
நீங்கள் துதிக்கும் போது சத்தமாய் துதிக்க வேண்டும். What I want to tell you, while you praise your God will loudly. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்த போதுதான் எரிகோ கோட்டை விழுந்தது. When the Israelites, when they made a great shout, that fortress fell down. பாவத்தினின்று ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். And bringing these unsaved, the sinner into salvation is a great thing. இயேசுவின் நாமத்தில் அது சாத்தியம். And by the name of the Lord it is possible. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். Let the people who have not been saved, let them be saved. கெட்டு போகிறவர்கள் ரட்சிப்படையட்டும். The people who are perished, let them get salvation. மதுரை பட்டணமே, oh city of Madurai, மதுரை பட்டணமே, oh city of Madurai, மதுரை பட்டணமே, oh city of Madurai, இயேசுவை ரட்சிக்கிறார். Jesus said, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். அநேகரை கட்டி வைத்திருக்கிற பாவ கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். while we praise God, whatever the sin that are bound, they have been delivered. அடுத்ததாக Nextly, தங்கள் பிள்ளைகளை பற்றி அநேக பெற்றோர் கவலைப்படுகிறார்கள். many parents are much worried about their children. இங்கேயும் கூட பிள்ளைகளை பற்றி கவலையோடு வந்த அநேகரை கர்த்தர் காண்கிறார். Even God able to see all the parents who have come with the worries of their children. நான் இதற்காக ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனத்தை உங்களுக்கு தருகிறேன். When I prayed, what the Lord had given me, that word of God that I want to share to you. ஆதியாகமம் வாசிங்கள் 45:10. And thou shalt dwell in the land of Goshen, and thou shalt be near unto me, thou and thy children and thy children's children, and thy flocks and thy herds, and all that thou hast. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். See what a wonderful word of God it is. உன் பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்படுகிறாய். You are worried about your children. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், But Joseph is saying here, நீரும் and you உம்முடைய பிள்ளைகளும் and all your children. அவர்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளை பற்றி கூட சொல்லுகிறார். Even it said about the grandchildren. உம்முடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறாய், ஆனால் கர்த்தர் உன் பேர பிள்ளைகளை பற்றி கூட சொல்லுகிறார். வாக்குத்தத்தம். And you are worried about your children, but the word of God, the promise of God say about your grandchildren. அவருடைய பிள்ளைகளும் And even that children's children. கோஷேன் நாட்டில் வாசமாயிருங்கள், வாசம் பண்ணி. And they will dwell in the land of God. அடுத்தது, என் சமீபத்தில் இருக்கலாம். And they shall be near unto me. இந்த வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். And just to make this word of God as your own. கர்த்தாவே, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த வசனத்தை நான் சொந்தமாக்குகிறேன் என்று சொல்லி நீங்கள் துதிக்க வேண்டும். And Lord, for the blessing of my children, I make this word of God as my own, and you praise him. யோசேப்பு சொல்லுகிறார், And he says to Joseph, நீரும் உன்னுடைய பிள்ளைகளும் கோஷேன் நாட்டிலே வாசம் பண்ண வேண்டும். and you and your children all must dwell in the land of Goshen. கோஷேன் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் உண்டு. Goshen mean it is have a multiple meaning. அதனுடைய ஒரு முக்கியமான அர்த்தம் நான் சொல்லுகிறேன். கோஷேன் என்று சொன்னால் மேய்ச்சல் என்று அர்த்தம். And one important meaning is Goshen mean pasture. அதனுடைய அர்த்தம் செழிப்பு என்பது. And that meaning is the fertility. உன்னுடைய பிள்ளைகளுக்கு பூமிக்குரிய ஆவிக்குரிய ஒரு செழிப்பை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். Even the Lord God for your children, the earthly and the spiritual blessing is capable to give to your children. ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறவர்களாக இருக்கலாம், பூமிக்குரியபடி நன்றாக இருக்கலாம், ஆவிக்குரியபடி வெறும் தரித்திரராக இருக்கலாம். And earthly your children may be very nice and good, but spiritually they may be poverty stricken. ஆனால் கர்த்தர் உன்னுடைய பிள்ளையை ஆவிக்குரியபடியும் எழுத்துக்குரிய செழிப்பையும் அவர்களுக்கு தந்து
அவர்களை என் சமீபத்தில், யோசேப்பு சொல்லுகிறான், என் சமீபத்தில் அவர்கள் இருக்கலாம். And God will give earthly blessings and spiritual blessing. Even Joseph says, those children may be near unto me. இந்த கோஷேன் நாட்டுக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு, ராம்சேஸ் என்ற ஒரு பெயர் கூட உண்டு. And for this Goshen there is another name, Ramses. ராம்சேஸ் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் சொல்லுகிறேன். ராம்சேஸ் என்று சொன்னால் சூரிய ஒளி படுகிறதான இடம். Ramses mean, another meaning is, it is a place where the rays of the sun falls. அப்படி என்றால் அந்தகாரத்துக்கு அங்கே இடமே இல்லை. That mean there is no room for the darkness. உன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்தகாரமே அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. சூரிய ஒளி உள்ள இடத்திலே அவர்கள் இருப்பார்கள். And your children will never be found in the darkness, but the children will be found in the rays where the sun falls. அடுத்தது, என் சமீபத்தில் அவர்கள் இருக்கட்டும். The next thing, let them be very near unto me. கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது. And it only speaks about a life living very closely with the Lord. உங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யாதவர்களாக இருக்கலாம். Your children may be not doing a spiritual life regularly. ஃப்ரெண்ட்ஸ்களோட சுற்றுகிறவர்களாக இருக்கலாம். And they may be your children roaming about with the evil friends. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என் சமீபமாய் இருப்பார்கள். But the Lord God says, they will all be near unto me. கர்த்தரோடு அவர்கள் நெருங்கி இருப்பார்கள். And they will be very near unto the Lord. ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசித்துட்டு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். And once let's all read and verse and praise God. வாசிங்கள் 45:10. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். And thou shalt dwell in the land of Goshen, and thou shalt be near unto me, thou and thy children and thy children's children, and thy flocks and thy herds and all that thou hast. கோஷேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவார்கள். And thou shalt dwell in the land of Goshen, and thou shalt be near unto me. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். And they will be turned to be as a blessed children. சூரிய ஒளி அவர்கள் மேல் படும். The rays of sun will fall upon them. விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் நின்று கர்த்தரை துதிப்போமாக. And the people who have a belief stand on it and praise God. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God is blessing your children. ஆமென். ஸ்தோத்திர ஜெபத்தின் பிறகு உன்னுடைய பிள்ளையிலே ஒரு பெரிய மாறுதலை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அடுத்ததாக வாலிபர்களுக்கு நான் ஒரு வசனம் தருகிறேன். Nextly, for the young people, I want to give a word of God. அது கூட நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வசனம். And that word of God is well known to everybody. ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Habakkuk, the 3rd chapter, verse 19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். The Lord God is my strength, and he will make my feet like hinds feet, and he will make me to walk upon mine high places. அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி, And he will make my feet like a hind's feet. உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். And he will make me to walk upon high places. வாலிபர்களே, இந்த வசனம் கர்த்தர் உங்களுக்கு தந்த வசனம். And this word of God, the Lord had given the word of God for you. உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி, And God will make your feet like hind's feet. உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவார். And even in the high places, God will make you to walk. உயரமான ஸ்தலங்கள் என்றால் எது தெரியுமா? What is meant by the high places, you know? தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற உயர்வுகளை காண்பிக்கிறது. According to the will of God, what all the exaltation by God. வாலிபர்களே, தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே சில உயர்வுகளை உங்களுக்கு ஆண்டவர் தர முடியும். Oh young people, by the will of God, He could give certain exaltation. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். And whoever exalts himself will be abased. ஆனால் உன் உயர்தலங்களில் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். But the Lord God will make you to stand in the high places. நான் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன், வாலிபர்கள் கவனியுங்கள். I want to quote about an incident. Let all young people pay attention. ஒரு மைதானத்திலே வாலிபர்கள் விளையாட்டு போட்டி நடந்தது. In our area, all young people were playing. நல்ல விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். And all those playing sports people were playing there. திடீரென்று ஒரு வாலிபன் விளையாட்டு வீரன் கீழே விழுந்து விட்டான். All of a sudden that a sportsman, he fell down. அவனுடைய காலுக்காண்டி அவனுடைய சரீரத்தில் எல்லாம் நல்ல அடி. And even upon his leg and all over the body, he got a good. உடனே அவனை மைதானத்திலிருந்து தூக்கி கொண்டு போனார்கள். And they took him and removed him out of that ground. தூக்கி கொண்டு போகும்போது அவன் போட்டிருந்த ஷூல பார்த்தால் ஆபகுக் 3:19 எழுதியிருக்கு. And while he was carried, and in the shoe it was written the word of God, Habakkuk, the 3rd chapter, verse 19. மைதானத்தில் விழுந்து அடிபட்டு அவனை மைதானத்திலிருந்து தூக்கி கொண்டு போகும்போது அவனுடைய ஷூல பார்த்தால் அந்த ஷூல எழுதி வைத்திருக்கிறான் ஆபகுக் 3:19. When he was wounded in that ground, when he was carried by all others, what was found in the shoe? It was written in the Habakkuk, the 3rd chapter, verse 19. தேவனுடைய வசனம் உன்னுடைய ஷூவில் எல்லாம் எழுதுவது. It's not that you write the word of God on the shoe. தேவனுடைய வசனத்தை உன் இருதயத்திலும் உன் மனதிலும் எழுது வாலிபனே. Oh young man, you write that word of God in a heart and mind. அப்பொழுது அவர் உன் கால்களை மான் கால்கள் போல் ஆக்கி உன் உயர் தலங்களில் உன்னை நிறுத்துவார். And then he will make your feet like a hind's feet, or make you to stand in the high places. கிரவுண்டில் இருந்து உன்னை தூக்கி கொண்டு போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வராது. You will never have occasion or chances to be carried out of that ground. வாலிபர்கள் இந்த வசனத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். All the young people make the word of God promises is your own. இந்த வசனத்தை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I keep the word of God in my heart. நான் இந்த உலக பிரகாரமான ஒரு உயர்வை அல்ல. I don't want a literal exaltation of the world. ஓ நீர் என்னை உயர்த்துகிற தேவ சித்தத்தின்படி உள்ள உயர்வுகளை நான் விரும்புகிறேன். Oh Lord, according to the will of God, and I desire those exaltations. நம்முடைய வாலிபர்களுக்காக நாம் துதிப்போம். Well, let's praise God for all of our young people. வாலிபர்களும் உங்களுக்காக துதியுங்கள். Oh young people, let them all praise. ஆபகுக் 9:19 சொந்தமாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி துதியுங்கள். And you say, Habakkuk 3:19, I make it my own. சத்தம் உயரட்டும். Let that voice lift it up. விசுவாசத்தோடு துதிப்போமா. With all faith you praise Him. கர்த்தர் உன்னை உயர் தலங்களில் நிறுத்துகிறார். The Lord God made you to stand in the high places. Hallelujah, 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 hallelujah. ஆமென். உம்முடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
அடுத்ததாக அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Many desire spiritually, they want to progress. அப்படி கை உயர்த்துங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற்றம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்துங்கள். The people who desire the spiritual progress. ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற்றம் வேண்டும். I want to progress in the spiritual life. உங்களுக்கு ரெண்டு வசனம் தருகிறேன். But I want to give you 2 verses. ஒரு வசனம், நான் பச்சையான ஒலிவ மரம் போல் இருக்கிறேன். And one person say I'm like a green olive tree. இன்னொரு ஆள் சொல்கிறார், நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். And another man say I am just like a green oak tree. இது யார் சொன்னது என்று உங்களுக்கு தெரியும். You know who all been told. ஒரு ஆள் சொல்கிறான், நான் பச்சையான ஒலிவ மரம் போல் இருக்கிறேன். And one person say I am green olive tree. இன்னொரு ஆள் சொல்கிறார், நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். I am just like a green oak tree. முதலாவது நான் ஒலிவ விருட்சம் போல் இருக்கிறேன் என்று சொல்லவன் யார்? And who could say I am just like a green olive tree? யார்? தாவீது. நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன் என்று சொன்னது யார்? Oh, who told that I am like a green oak tree? எப்ராயிம். That he should be Ephraim. அது ஒரு தனி மனிதனையும் சொல்லலாம், ஒரு ஜனத்தை பற்றியும் சொல்லலாம். And you can say about the personal man and also one group of people. நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன் என்று எப்ராயிம் சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். And God say the primary I would be like a green oak tree. இந்த ரெண்டு மரங்களும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்தை காண்பிக்கிறது. And these things all speaks about a spiritual progress. ஒன்று, ஒலிவ மரம் என்று சொல்லுகிறது அபிஷேகத்தையும் தோல்வி இல்லாத ஜீவியத்தையும் காண்பிக்கிறது. And one the olive tree, and it is anointing a life without any defeat. அநேகருக்கு அபிஷேகம் இல்லை, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். And many have no proper anointing, God is anointing you. இப்பொழுது நீங்கள் துதிக்கும் போதே உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும். And now when you start praising, you are going to get that power. அடுத்தது, ஒலிவ மரம் என்பது தோல்வி இல்லாத ஜீவியம். Another one is it is a life without any defeat. ஏனென்றால் ஒலிவ மரத்தில் தான் கேருபீன்கள் செய்தார்கள். And what by the olive tree they made of the cherubim. சாலமன் தேவாலயத்திலே கேருபீன்கள் ஒலிவ மரத்தினால் செய்யப்பட்டன. And even the temple of Solomon and cherubim were made out of these olives. அதாவது தோல்வி இல்லாத ஜீவியம். It's a life without any defeat. நிச்சயமாக உங்களுக்கு அபிஷேகத்தையும் தோல்வி இல்லாத ஜெய ஜீவியத்தையும் கர்த்தர் தர வல்லவர். And God is able to give you anointing and life without a defeat. தேவதாரு என்று சொல்வது உள்ளான பலத்தை காண்பிக்கிறது. Even that tree of the oak, it speaks about the inner strength. ஒரு உள்ளான பலன். It's inner strength, having inner strength. நீ இதுவரைக்கும் வீக்காக இருக்கிறாய், பலவீனமாக இருக்கிறாய். And sometimes maybe like a weak. எந்தெந்த காரியத்தில் நீ பலவீனமாக இருந்தாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் உன்னை ஒரு தேவதாரு மரமாய் மாற்றுகிறார். Whatever thing you are weak, God is making like a tree of oak in you. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Shall we all praise Him? ஆமென். நான் பச்சையான ஒலிவ மரம் போல் இருக்கிறேன். I'm just like a green olive tree. நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். I'm just like a green olive tree. ஹalleluya. ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நமக்கு முன்னேற்றத்தை கட்டளையிடுகிறார். எல்லா பின்மாற்றங்களும் அடியோடு உடைந்து ஓடுகின்றன. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம். In the name of Jesus, you have victory. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை சொந்தமாக்கி உடைய கைகளை தட்டி அவரை துதியுங்கள். ஆமென். அடுத்ததாக, நீங்கள் இழந்து போனவைகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். And nextly, whatever you lost, you are going to get it back. உங்களுக்கு நஷ்டமானவைகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். Whatever been lost, you are going to get it back. யாருக்காக ஏதாவது நஷ்டமாயிருந்தால் அதை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். Whatever the thing like a loss is, God going to give it back to you. அதற்கு ஒரு வசனம் தருகிறேன். But I want to give a verse for that. 2 சாமுவேல் 9:20. 2 Samuel 9:20. 2 சாமுவேல் 9:20. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். And as for thine asses that were lost 3 days ago,
set not thy mind on them, for they are found, and on whom is the desire of Israel? Is it not on thee and all thy father's house? 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். போதும், அவைகள் அகப்பட்டது. அவைகள் அகப்பட்டது. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். And don't be worried about the asses which were lost 3 days ago. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். But I want to tell it very short. காணாமல் போன கழுதைகள் 3ஆம் நாள் அகப்பட்டன. And the lost ashes on the 3rd day it were all found. காணாமல் போன வெள்ளிக்காசு அதே நாளில் கிடைத்தது. And even the lost silver coin in the very same day it was traced. தண்ணீரில் விழுந்த கோடரியும் அதே நாளில் அற்புதமாய் கிடைத்தது. Even that act that fell upon the water the very day it was able to be traced. நீ இழந்து போனவைகளை கர்த்தர் உனக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். And whatever you lost God is able to give it back to you. அது காணாமல் போன வெள்ளிக்காசா இருந்தாலும், It may be like a lost coin. அது காணாமல் போன கழுதைகளாக இருந்தாலும், It may be like a lost asses. அது தண்ணீரில் விழுந்த கோடரியாக இருந்தாலும், It may be like ashes fell upon the water. கர்த்தர் உன்னுடைய நஷ்டத்தை திரும்ப உனக்கு தருகிறார். The Lord God, whatever the losses, He's going to give it back to you. இதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Whoever believe it, you praise God. அந்த வசனத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். And just you make the word of God as your own. ஆமென். அடுத்ததாக நாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய காரியத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். Whatever the circumstance, God will give you all His victory. இப்பொழுது எல்லாரும் அரசியல் சூழ்நிலைகளை பற்றி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். And today we are all expecting about a change. எனக்கு திட்டமாய் கர்த்தர் பேசினார். God definitely spoke to me. அந்த வசனத்தை உங்களுக்கு தருகிறேன். But I want to share that word of God. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உன்னுடைய காரியம் ஜெயம். Whatever the circumstances, your thing will be made a victory. தானியேல் 6:28. Daniel 6:28. தானியேல் 6:28. Daniel 6:28. வாசிங்கள். தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. So this Daniel prospered in the reign of Darius and in the reign of Cyrus the Persian. பாருங்கள், தரிவின் ராஜ்யபார காலத்திலும், In the reign of Darius, கோரேசின் ராஜ்யபார காலத்திலும், in the reign of Cyrus, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. the matter of Daniel prospered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தரியு என்றால் தன்னை தானே வெளிப்படுத்துகிறவன் என்ற அர்த்தம். Darius means the man who is exhibiting himself. கோரேஸ் என்றால் மன உறுதி இல்லாதவன் என்ற அர்த்தம். Cyrus means a man who has no steadfast in the mind. எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், Whatever the thing, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. but the matter of Daniel was prosperous. அரசியலை பற்றி கவலைப்படாதிருங்கள். Don't be worried about the political. நீங்கள் தானியேலாக இருந்தால் உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். If you are a Daniel, your thing will turn to be a prosperous. இது கர்த்தர் திட்டமாய் என்னோடு பேசின ஒரு வார்த்தை. And this is God definitely spoke to me. தரியுவின் ராஜ்யபாரமா இருந்தாலும், It may be a reign of Darius. கோரேசின் ராஜ்யபாரமா இருந்தாலும், It may be a reign of Cyrus. தானியேலே உன் காரியம் ஜெயமாயிருக்கும். Oh Daniel, your matter would be prosperous. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். The people of God who believe in you, praise God. ஆமென். I want to tell the matter in another angle. எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியிலும்,
Whatever the circumstances, சூழ்நிலைகள் சரியில்லாததா இருந்தாலும் even though the circumstance is not favorable, கர்த்தர் உன் காரியத்தை ஜெயமாக்குவார். but God will make your matter favorable. ஆமென். உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். God will make your matter successful. சமாதானத்திலும் கிடவா. இமாரியம் பிலிபிக்க சமக்கலவம் கிடவா. உனக்கு விரோதமாக செய்யப்படுகிறதெல்லாம் உனக்கு அனுகூலமாய் மாறும். உனக்கு தீமையாய் செய்யப்படுகிறதெல்லாம் உனக்கு நன்மையாய் மாறும். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக ஊழியக்காரருக்கு ஒரு வசனம் தருகிறேன். Nextly, for the servant of God, I want to give a word of God. ஊழியக்காரரே, உங்களுக்காக ஒரு வசனம். Oh, servant of God, it's for you the word of God. 2 தீமோத்தேயு 4:11. 2 Timothy 4:11. 2 தீமோத்தேயு 4:11. 2 Timothy 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்கோ என்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். Luke is with me. Take Mark and bring him with thee, for he is profitable to me for the ministry. வாழ்க்கையில் சோர்வடைந்து ஊழியத்தை விட்டு திரும்பி போனவன் தான் இந்த மார்க். Mark, who was a servant of God, having a dejection, he went out of the ministry. பவுலின் சுவிசேஷ பிரயாணத்தில் பம்பிலியா என்ற இடத்திலிருந்து இவன் திரும்பி போய்விட்டான். And even the journey of Apostle Paul, even the Pamphylias, in that place he went away from Paul. அந்த இடத்தில் உள்ள ஜனங்கள் பயங்கர முரடர்களாம். The place, the people were very hard, harsh. முரட்டு மனுஷர் மத்தியிலே ஊழியம் செய்ய பயந்து திரும்பி போய்விட்டான். As he was afraid of those harsh people, he went away from the ministry. சோர்வடைந்து விட்டான். And he got a dejection. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த ஆதி தேவன் இளைப்படையவில்லை, சோர்ந்து போகவில்லை என்று அவன் அறியவில்லை, மறந்து விட்டான். And he forget the Lord God who created the ends of the earth will never be tired and never be vanquished. இளைப்படையாத தேவன் இளைப்படைந்த மார்க்குவை திரும்பவும் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றினார். The Lord who never made the wearied vessel of Mark as a useful, profitable person. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மார்க்குவை தன்னிடத்திலே வரும்படி அழைக்கிறார். And the same Mark, Apostle Paul, calling him to come along with him. அவர் பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியக்காரனாக மாறினார். Now he turned to be like a profitable servant of God. எத்தனையோ கடினமான பயங்கரமான மனுஷர்கள் மத்தியிலே நீ ஊழியம் செய்யும்போது சோர்வடைந்திருக்கிறாய். And while you serve the Lord in the midst of the hard, harsh people, you have been discouraged. ஆனால் மார்க் தன் ஜீவியத்திலே பிரயோஜனமுள்ளவனாய் மாறினான். But Mark in his life, he became a profitable servant of God. மார்க் என்னும் சுவிசேஷத்தை அவன்தான் எழுதினான். And he only wrote the gospel of Mark. அப்போஸ்தலனாகிய பவுலோடு சிறைச்சாலையிலே இருந்தான். And along with the Apostle Paul, he was in the prison. அலெக்சந்திரியா பட்டணத்திலே உயிரோடு எரித்து கொல்லப்பட்டான். In the city or town of Alexandria, he was burned alive. ஒரு சமயத்திலே முரட்டு மனுஷரை பார்த்து ஓடினவன் சிறைச்சாலையில் பவுல் அப்போஸ்தலனோடு கூட இருந்து அந்த அலெக்சந்திரியா பட்டணத்திலே உயிரோடு எரித்து கொல்லப்பட்டான். இரத்த சாட்சியாய் மரித்தான். The man who went away because of the hard people, he was with the Paul in the prison in Alexandria, he was burned alive. உன் ஜீவியத்தின் சோர்வை கர்த்தர் மாற்றுகிறார். And God is removing all your discouragement. இளைப்புகளை மாற்றுகிறார். And he's turning all your weariness. பின்மாற்றங்களை மாற்றுகிறார். And you're changing all your backsliding. நீ ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பாய். And you will die like a martyr for the Lord. எல்லா ஊழியக்காரர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise God for all the servants. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென்.
இப்பொழுது நீங்கள் எழுதி போட்டதான விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Now whatever the prayer request we cast into the box, we are going to pray for that. எல்லா பாஸ்டர்மாரும் வாங்க, மூப்பன்மார்களும் வாங்க. And all the pastors and all the elders, please come to the stage. இந்த பெட்டியிலே நீங்கள் எழுதி போட்டதான ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது. And whatever the prayer request you have written, all being cast into this box. கர்த்தர் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு செய்திருக்கிறார். Whatever the request you cast accordingly, God had did for your life. அல்லேலூயா. கர்த்தர் இதிலே எழுதப்பட்டிருக்கிறதான விண்ணப்பங்களின்படி அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக நாம் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிப்போம். Whatever they cast, God may honor. Let's pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் ஆண்டவரே, இந்த விண்ணப்ப பெட்டியில் எழுதப்பட்ட விண்ணப்பங்களுக்காக ஒரு விசை மன்றாட உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய ஓலங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கண்ணீரின் வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். விண்ணப்பத்தை கேட்கிறவரே, ஆமென், ஆமென், இருதயத்தின் வேதனைகளை அறிந்தவரே, இப்பொழுதே ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் அளிக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே. விசுவாசத்தோடு எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்போம். உம்மை விசுவாசிக்கிறோம். பெரிய காரியங்களை பதிலளித்து உம்முடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா மகிமையை நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's all stand up and praise God. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார்.
கண்மணியை போல நான் உங்களை காக்கிறேன். And I am keeping you like a people of an eye. என் கையினின்று உங்களை ஒருவனும் பறிக்க முடியாது. No one can pluck it out of my hand. என்னை துதிக்கிற துதிகள் வீணாய் போகவில்லை. Whatever the praises that have not gone vain. உங்களுடைய துதியின் சத்தம் என் சமூகத்தில் வந்து எட்டியிருக்கிறது. All your sound of praises reach my presence. நான் உங்களுக்கு ஜெயம் தருகிறவர். I am the Lord giving victory. சமாதானம் தருகிறவர். I give peace. உங்களை ஆசீர்வதிக்கிறவர். I am the Lord who will bless you. தீமை உங்களை தொட நான் விட மாட்டேன். I will never allow evil to touch you. நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறேன். I will be like a fire wall around you. நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். Be grateful unto me. நான் உங்களை கடைசி மட்டும் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will lead you to the end of the earth. துதி செய்ய தொடங்கினார். Child of God, இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தை கர்த்தர் தாமே முற்றிலுமாக பொறுப்படுத்தி நாம் வெட்கப்பட்டு போகாதபடி இயற்கையை நமக்கு அனுகூலமாக்கி தேவனை துதிக்கும்படி நமக்கு தந்த தருணத்துக்காக அவரை ஸ்தோத்திரிப்போமாக. அவர் தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பல இடங்களிலிருந்தும் ஆபத்தில்லாதபடி கர்த்தர் கொண்டு வந்தார். இனி அவர்கள் ஒவ்வொருவரும் போகும்போது ஆபத்தில்லாதபடி கொண்டு போய் சேர்க்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய கருத்துக்குள் எல்லாரையும் மறைத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ விதமான ஆராதனைகள் கூட்டங்கள் நடந்தாலும் இப்படிப்பட்டதான விசேஷ அதிகால ஸ்தோத்திர ஜெபம் அநேக இடங்களில் இல்லை. கர்த்தர் எங்களுக்கு இந்த மதுரை தேசத்தையும் சுற்று வட்டாரங்களை நேசித்து, இந்த தமிழ்நாட்டை இந்தியாவை நேசித்து எங்களுக்கு இந்த விசேஷ அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தை கொடுத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி தேவ ஜனங்களை கூட்டி சேர்த்தீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்ததான ஜனங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் ஒவ்வொருடைய பிரச்சனைகளிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விடுவித்து சமாதானத்தோடு இப்பொழுது இருக்க கர்த்தர் உதவி செய்கிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி வந்த ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன், ஒவ்வொருடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக்கி தந்த தேவன், இன்னும் தொடர்ந்து பிரயாணங்களில் கூட இருந்து சுகபலத்தோடு பத்திரமாய் போய் சேர உதவி செய்யும்படியாக தொடர்ந்து அந்த இடங்களிலே தேவ சமூகத்தை அவர் உண்டாக்கி கொள்ளும். தேவ ஆசீர்வாதத்தை பெற்று பாதுகாக்கப்படும். அதிகமாக உமக்குள்ள மறைந்து ஜீவிக்கும். சத்தியத்திலும் சபையிலும் ஐக்கியப்படுத்தி ஜீவிக்கும். எப்படி என்றாலும் பரிசுமாக்கப்பட்டு உம்மை சந்திக்கும் ஆயத்தப்படுத்தும். பாஸ்டரை பலப்படுத்தினீர். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். எல்லா விதங்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா.